ஏன்னா வந்து ஒரு சாத்துக்குடி மரம்னு நினைக்கிறேன். ஆமாம், அது வந்து சாஞ்சி இருந்துச்சு. எனக்கு கார் போக முடியாமல் அதை வந்து நான் வந்து சரி பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் இழுத்து பிடிச்சிக்கிட்டாங்க. காரில் வந்தவங்க இழுத்து பிடிச்சிட்டு அப்புறம் நவுந்து போய் நான் அதுக்கப்புறம் நான் ட்ராவல் ஆகி போனேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பைக்கு நிப்பாட்டி வச்சுருப்பீங்க. மழை வரணும்னு தெரியாது, ஆக்சுவலாக நிப்பாட்டி வச்சுருப்பீங்க. நிறைய பைக்கு பொத்துன்னு கீழே விழுவுது. ஆக்சுவலாக நீங்கள் வந்து பைக்கை வந்து கொஞ்சம் சேஃப்டியாக வைங்க. அதுவும் இல்லாமல் இந்நேரத்தில் வந்து பூச்சிகள்லாம் பாம்புகள்லாம் வெளியே வர நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து பைக்கில் கூட ஏறிடும். அதனால் கொஞ்சம் தட்டி விட்டு கொஞ்சம் சேஃப்டியாக ஏறுங்க அப்படின்னு சொல்கிறேன். இந்த காமிங்க, இந்த உங்களுக்கு பிள்ளைங்க கூட வந்தால் ரைட்டில் திரும்பணுன்னா இந்த இடத்துல ரைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த நல்லா கவனிச்சு பாருங்கள். இந்த ரோடு கம்மி, இந்த ரோடு காமிச்சு பாருங்கள். இந்த லெஃப்ட்டில் கம்மி வயல் இருக்குது, பாரு இந்த வயல் இருக்குது, இது இந்த ரோடு கம்மி. இந்த ரோட்டில் வந்து நல்லா பார்த்துங்க. இதுக்கிட்ட ஒரு பையன் வந்துக்கிட்டு இருந்தான். நானும் ஆட்டோவில் வந்துக்கிட்டு இருந்தேன். அந்த பையன் கீழே விழுந்துட்டான் சைக்கிளோட இந்த இடத்துல ரைட் சைடில். அப்படியே இது உள்ளே இந்த லாஸ்ட்டில் கம்மி அந்த காடு மாதிரி இருக்குது. அங்கே உள்ளே வந்து ஒரு பாம்பு, சரியான பாம்புங்க, பல சரியான மொத்தமான பாம்பு வந்து உள்ளே நுழைஞ்சிடுச்சு. அவன் காலை சுற்றிட்டு சைக்கிளில் மாட்டிக்கிட்டு அந்த பிடிச்சி டிரைவர் வந்து பைக்கில் வந்தாங்க, நிப்பாட்டிட்டு உடனே அந்த பையனை வந்து காலை கடிச்சிச்சா என்ன பண்ணிச்சா ஒன்றும் இல்லையா, நானும் ஒன்றும் இல்லை தம்பி நல்லபடியாக அவன் போயிட்டான். ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பாம்பு வந்து கிராஷ் ஆகுது. பாம்புங்கிறது வந்து இயற்கை எங்கெல்லாம் கிராஸ் ஆகலாம், நம்ம சேஃப்டியாக போகணும் அப்படிங்கிற மாதிரி தான். அதேமாரி நம்ம முத்துப்பள்ளை குளம் ஆக்சுவலாக எல்லாருமே தெரியாமல் இருக்காது. நம்ம முத்துப்பள்ளை நம்ம அலியாமரிக்க ஷெட் இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 2 பாம்பு வந்து கிராஷ் ஆகுது பார்த்துங்க. அதுவும் வந்து பார்த்து சேஃப்டியாக பிள்ளைய போனீங்கன்னா சொல்லி அனுப்புங்க, சேஃப்டியாக போகணும்னு சொல்லிட்டு. சைக்கிளில் வராங்க பார்த்து போங்க. நைட்டில் போனால் அந்த வெளிச்சம் இருக்கா அப்படிங்கிறது வந்து நான் உங்களை அடுத்த வீடியோஸ் நான் போடுறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, வேறு எங்கே பாம்பு பார்த்தா கன்சாப்பள்ளி தெருவு லாஸ்ட்டில் நம்ம இங்கேருந்து போயிட்டு பொட்டாக்கா திரும்ப லாஸ்ட்டில் இப்படி போகிறோம். கன்சாப்பள்ளி தராவோட கடத்தோட ரைட் போனோம். லாஸ்ட்டில் அங்கே ஒரு காலனி இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பாம்பு வந்து முரட்டான பாம்பு வந்து கிராஷ் ஆகுது. எதுக்கு நான் அதை சொன்னால் ஒரு அவேர்னஸ் வீடியோவை நீங்கள் வச்சிங்க. இப்போ காரும் சரி, நீங்கள் இப்போது ஆட்டோவும் சரி, பைக்கும் சரி, உங்கள் வாகனத்தை வந்து சேஃப்டியாக வச்சுங்க. மழை தொடங்கிடுச்சு, நிறைய அவேர்னஸ் வீடியோ நான் தரேன். அதுமாரி காரைக்கு ஸ்மைல் ஆன்லைன் கேகேன்னு சொல்லிட்டு காரைக்கால்னு சொல்லிட்டு நம்ம நியூஸ் போட்டுட்ருக்கோம். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த டைமிங்கில் மாடுலாம் ரொம்ப சேஃப்டியாக ரோட்டில் விடாமல் கட்டி வச்சிங்க. குதிரை பார்த்தீங்க, குதிரையும் கட்டி வச்சுருங்க. சில இடத்துங்களில் பாம்புலாம் கிராஷ் ஆகும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கிராமத்துலாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பாம்பு அசால்ட்டாக பொட்டியமாக பெரியமாக போய்ட்டுருக்கோம். ரொம்ப சேஃப்டியாக இருங்க அப்படிங்கிறத வீடியோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி விட்ருங்க. இன்னொரு நல்ல வீடியோஸில் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் விடை பெறுகிறேன். உங்கள் ஆர்டிஸ்ட்.